சென்னை ஆவடி அருகே உள்ள திருமுல்லை வயலில் வைஷ்ணவி நகர் 9ஆம் தெருவை சேர்ந்த ராகேஷ் மற்றும் அவரது மனைவி ஸ்ரீ மெர்லானினி இவர்களின் 5 வயது மகன் மாஹிர் தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார். இன்று காலை அவரது தாய் சமையலில் பிஸியாக இருந்தபோது சிறுவன் அருகில் கிடந்த ஸ்டீல் இட்லி தட்டு ஒன்றை விளையாட்டு பொருளாக எடுத்துக்கொண்டு விளையாடத் தொடங்கினான். அப்போது தட்டில் உள்ள வட்ட வடிவ துளைகளில் விரலை வைத்து விளையாடிய மாஹிரின் ஆள்காட்டி விரல் திடீரென துளைக்குள் சிக்கிக் கொண்டது. வலியால் துடித்த சிறுவனை பார்த்த பெற்றோர் பீதியடைந்து உடனே அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் இட்லி தட்டை அகற்றினால்தான் சிகிச்சை அளிக்க முடியும் என்று கூறி தீயணைப்பு நிலையத்திற்கு அழைத்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். பின்னர் குடும்பத்தினர் சிறுவனை ஆவடி தீயணைப்பு நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு தீயணைப்பு துறையினர் மிகுந்த கவனத்துடன் சிறுவனின் கையை காயப்படுத்தாமல் இரும்பு கட்டர் மற்றும் சிறப்பு கருவிகள் மூலம் இட்லி தட்டினை வெட்டி அகற்றினர். நீண்ட நேரமாக துல்லியமாக செயல்பட்ட பிறகு இறுதியில் சிறுவனின் விரல் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது. பின்னர் சிறுவனுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதில் தீயணைப்பு வீரர்கள் எவ்வளவு நிதானமாக சிறுவனின் கையை காயப்படுத்தாமல் தட்டினை வெட்டி எடுக்கிறார்கள் என்பதும் தெளிவாக காணப்படுகிறது. இந்த சம்பவம் வீட்டில் குழந்தைகள் இருக்கும் நேரத்தில் அருகில் இருக்கும் சமையல் சாதனங்கள், உபயோகப் பொருட்கள் போன்றவற்றிலும் எச்சரிக்கை அவசியம் என்பதை நினைவூட்டும் வகையில் உள்ளது.